نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال نبينا صلى الله عليه وسلم في خير الحديث كتاب الله القلب يرقد كما يرقد الحديد وما جلاؤها يا رسول الله ذكر الله أو كما قال عليه الصلاة والسلام. அன்பிற்கினிய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் எல்லாம் இந்த ஜும்மாவுடைய வேலையிலே ஒன்று இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி உள்ளத்தை விசாலப்படுத்தி எதை கேட்கிறோமோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்லதொரு பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அருமை சகோதரர்களே, இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு தகவல் எதிர்வரக்கூடிய 21/12/2012 ஒரு வகையினுடைய கேலண்டருடைய கணக்கடிப்படையில் அந்த கேலண்டருடைய நாட்கணக்கு முடிவதால் உலகம் அழியப் போகிறது என்ற வீதியின் அடிப்படையில் ஆங்காங்கே உலகம் அழிந்து விடுமா என்ற கேள்விகளுக்கு மத்தியில் இன்றைக்கு அறிவியல் ரீதியாக ஒரு சில அறிவிப்புகள் கிடைத்தாலும் நாம் ஒரு சில தகவல்களை இந்த ஒரு நேரத்தில் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், உலகம் அழியவே அழியாது என்ற நம்பிக்கையில் வாழக்கூடிய மக்கள் முஸ்லிம்கள். எப்படியும் அல்லாஹ் அதற்குண்டான தருணத்தை வைத்திருக்கிறான். இந்த நேரம் அல்லாவிடனும் அல்லாஹ் ஒரு நேரத்தில் கண்டிப்பாக நம்மை எல்லாம் இந்த உலகத்தை அழித்து அதற்கு பிறகுண்டான சூழ்நிலைகளை எல்லாம் திருமுறை திருக்குரான் வாயிலாக ஏராளமான எச்சரிக்கைகளை குரான் நமக்கு சொல்கிறது. அதை மறுப்போர் முஸ்லிம்கள் அல்ல. இந்த தேதியை வேண்டுமானால் மறுக்கலாம், ஒட்டுமொத்தமாக இல்லை என்று சொல்வதற்கு முஸ்லிம்கள் ஆளாக மாட்டார்கள். காரணம், திருமுறை திருக்குரான் நம்மை அந்த அளவில் தான் கொண்டு செல்கிறது. கட்டாயமாக அந்த நாளை நீங்கள் தான் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அந்த நாளுக்காக வேண்டி நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள், என்ன தயாரிப்பை வைத்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் திருமறையில் நீங்களும் குரானில் பல இடங்களில் சொல்கிறான். இப்படி எல்லாம் சொல்றான், கடுமையான அந்த சூழ்நிலைகளை எல்லாம் விவரிச்சு சொல்றான். இது ஒரு நபர் மறுத்தால் ஈமானுடைய காரியங்களை மறுத்ததற்கு சமம். அப்படிதானே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய காரியங்களை சொல்லி வரும்பொழுது மறுமை நாளையும் நம்ப வேண்டும். ஒரு மூமினாக இருந்தால், ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவனுக்கு மறுமை ஒரு நாள் உண்டு, அந்த நாளில் எல்லாம் நம்மை எல்லாம் கொண்டு செலுத்துவான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அதை மறுப்பவனாக இருந்தால் அவன் சரியான மூமின் அல்ல. அப்ப அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாக சொல்லுகிறது மறுமை நாளை நம்புவது. இதற்கு அல்லாஹ் ஏராளமான அடையாளங்களை சொல்கிறார். திருமறை திருக்குரானில் ஏராளமான அடையாளங்கள் சொல்லியிருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய பெரிய அடையாளங்களுக்கு முன்பாக நடக்கக்கூடிய நடைபெறக்கூடிய நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த நாளுக்காக வேண்டி நாம் என்ன தயாரிப்போடு இருக்கிறோம், அந்த நேரத்திற்காக வேண்டி நம்முடைய தயாரிப்பு என்ன என்பதை எல்லாம் சற்று முஸ்லிம்கள் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு அந்த நாளை மறந்த ஒரு சூழலில் முஸ்லிம்கள் வாழ்வதை பார்க்கிறோம். அப்படியெல்லாம் இருக்குமா, அப்படியெல்லாம் இருக்க போகுது என்ற சிந்தனை இன்றைக்கு முஸ்லிம்கள் வாழ்றாங்க. அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும். அதற்குண்டான தயாரிப்பு நம்மிடத்திலே என்ன இருக்குங்கிறத யோசிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். வலா காதிரீன அலா நுஸவ்விய பனானா, திருமறை திருக்குரான் சொல்கிறது. அந்த மறுமை நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? அதனுடைய பயங்கரத்தை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி வருகிறது. நுனி விரல்களை அதே போன்று அல்லாஹ் வந்து சேர்ப்பான். வலா காதிரீன அலா நுஸவ்விய பனானா, அதை கூட அல்லாஹ் செய்வதற்கு சக்தி பெற்றவன். விரல் இருக்கக்கூடிய நுனி இருக்கு இல்லையா, இந்த நுனி உட்பட எப்படி இருந்ததோ அதே போன்று திரும்ப கொண்டு வருவதற்கு அல்லாஹ்வால் முடியும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அங்கே நடைபெறக்கூடிய அமளிதுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறார். நிறைய ஹதீஸ்கள் பார்த்தோம். நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எல்லா மக்களும் ஒன்று திரட்டப்படும் பொழுது அந்த சூழ்நிலையில் மக்கள் எந்த தருணத்தில், எந்த நேரத்தில், எந்த சிந்தனையில், எந்த எண்ணாவட்டத்தில் இருப்பார்கள் என்பதை எல்லாம் ரசூலுல்லாஹி நிறைய ஹதீஸ்கள் சொல்லியிருக்கிறார்.
எப்படிப்பட்ட கஷ்டப்பாடுகளை எல்லாம் இந்த மக்கள் இன்றைக்கு படுவார்கள் பார்க்கிறோம். ஏராளமான ஹதீசுகள். அல்லாஹ் சூரியனை ஒரு ஜான் அளவுக்கு மேல வைப்பான். அன்றைய நாளில் மக்களுடைய வேர்களால் மக்கள் கடல் நீரை போட்டு என்ன செய்வாங்க, மிதந்து கொண்டிருப்பார்கள். கண்ணீரால் வேர்வையால் வரக்கூடிய அந்த நீர் அந்த மக்கள் மிதந்து கிடப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். அந்த நாளுக்காக வேண்டி உண்டான நம்முடைய தயாரிப்பு என்ன, அதற்காக வேண்டி நம்ம என்ன சேர்த்து இருக்கிறோம் யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். காரணம், அதை பற்றி உண்டான ஒரு பாராமுகமான ஒரு சிந்தனை இன்றைக்கு முஸ்லிம்கள் யதார்த்தத்தில் வாழ்க்கை. முஸ்லிம்களுக்கு என்ன எண்ணம் என்னவென்றால், என்ன மனசுல நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, யதார்த்தமாக பிராக்டிக்கலாக என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த உலகத்தில் தனி மனிதனாக முஸ்லீமாக வாழ்வது என்பதே தியாகம் நினைக்கிறாங்க. காரணம், அவர்களை சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, அவர்களோடு சேர்ந்து பரிமாறக்கூடிய, அவர்களோடு சேர்ந்து பழகக்கூடிய மாற்று மத அன்பர்கள், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய யதார்த்தமான நிகழ்வுகள் இவங்களுடைய உள்ளத்தில் என்ன திணிக்குதுன்னு சொன்னா, அவங்க எவ்வளவு விபரமா இருக்கிறாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. அவர்களை மார்க்கம் எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்த, அவங்களுடைய மதம், அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய சிந்தனை சித்தாந்தம் அவர்களை எந்த இடத்திலும் திணிக்கவில்லை. அவர்களை கஷ்டப்படுத்துற நம்மளை எவ்வளவு திணிக்குது இஸ்லாம். முஸ்லிம் என்று சொன்னால் ஹலால் ஹராமை பேணி வாழ வேண்டும். முஸ்லிம் என்று சொன்னால் வரதட்சணை வாங்கக்கூடாது. முஸ்லிம் என்று சொன்னால் வட்டி வாங்கக்கூடாது. முஸ்லிம் என்று சொன்னால் இப்படிதான் வாழ வேண்டும் என்ற ஒரு குறுகிய சர்க்கிளை போட்டு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்களுக்கு மத்தியில் முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழ்வது என்பது ரொம்ப கடினமா இருக்கிறது. நாங்கள் எல்லாம் முஸ்லிம்களாக வாழ்வது என்பது தியாகத்தோடு வாழ்கிறோம். மக்கள் சொல்றாங்க, சாதாரணமா பிராக்டிகலா வர வார்த்தை, எவ்வளவு தியாகங்களுக்கு மத்தியில் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து வரணும் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் என்னப்பா 5 நேரம் குடும்பம் இருக்கா? உங்களுக்கு எல்லாம் என்ன வட்டி வாங்கக்கூடாது இருக்கா? என் கண்ணுக்கு முன்னாடி எல்லாரும் வட்டியே என்னுடைய வாழ்க்கையாக வைத்திருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை நான் வட்டி ஹராமாக்கியிருக்கேன்னு சொன்னா, பல தியாகங்களுக்கு மத்தியில் நான் இஸ்லாமிய மார்க்கத்தோடு வாழ்கிறேன் என்ற சிந்தனை இன்னைக்கு முஸ்லீம்கள் உள்ளது. இந்த எண்ணம் இன்னைக்கு மக்கள் இருக்குது. நான் முஸ்லீமாக வாழ்வது என்பது தியாகம், தியாக மனப்பான்மையோடு, தியாக சிந்தனையோடு, தியாக உணர்வோடு அதை வெளிப்படுத்த இஸ்லாத்தில் வாழ்றேன். அதெல்லாம் உண்மை. நம்முடைய சிந்தனைகளும் ஷைத்தான் அது போன்ற ஒரு தோற்றத்தை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கிறான். நாம் முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ்வது என்பது தியாகமான வாழ்வு. பல தியாகங்களுக்கு மத்தியில் வளர்ந்த மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம், அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பல உயிரிழப்புகளுக்கு மத்தியில், பல சோதனைகளுக்கு மத்தியில், பல பிரச்சனைகளுக்கு மத்தியில், ஏராளமான அநியாயங்கள் அநீதிகளுக்கு மத்தியில் வாழ்ந்த மார்க்கம், வளர்ந்த மார்க்கம் இஸ்லாம், அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் சராசரியாக ஒரு மனிதன் ஐங்கால தொழுகையோடு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லப்படக்கூடிய ஹலால் ஹராம்களை பேணி வாழ்வது என்பது தியாகத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல. அது தியாகத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல, அல்லாஹ்வுடைய கடமையை சரிவர நிவர்த்தி செய்து வாழக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இன்றைக்கு யதார்த்தத்தில் இளைஞர்களுக்கு மத்தியில் எப்படி தெரியுதுன்னு சொல்லி சொன்னா, தியாக உணர்வு ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கும். மார்க்கத்துல ரொம்ப ஏராளமான பிடிப்புகளுக்கு மத்தியில் நாம் இருக்கிறோம் என்ற எண்ணத்தில் இன்றைக்கு என்ன செய்யறாங்க முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் இடம் பருவத்திற்கு ஏராளமான முக்கியத்துவங்களை தருது. மறுமையுடைய நிகழ்வுகளை கூட பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருடைய சன்னிதானத்தில் நம்முடைய கேள்விகளை எல்லாம் துவக்கிறதுக்கு முன்பாக அது முக்கியமான அம்சத்துல என்ன வச்சிருக்கிறான், நம்முடைய இளமை பருவத்தில். அதை பத்தி நம்ம பதில் சொன்னால் நம்முடைய பாதங்கள் நகராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நாம் நம்முடைய இளமை பருவத்தை எப்படி கணித்தோம் என்று நம்முடைய அந்த ஸ்டேட்மெண்டை அல்லாஹ்விடத்தில் எடுத்து சொல்லாமல் நம்முடைய பாதங்கள் நகராது. இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக உலகம் பேசுகிறது, இளைஞர்களுடைய கணக்கு தான் இன்றைக்கு என்ன செய்து எதிர்காலம் இருக்கிறது. அவங்க தான் எதிர்காலத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய தூண்கள். அவர்கள் தான் இஸ்லாம் ஒட்டுமொத்த வரலாற்றையும் புரட்டி போட்டவர்கள் என்றெல்லாம் இன்றைக்கு இளைஞர்கள் சம்பந்தமாக ஏராளமான வார்த்தைகள் பேசப்படுகிறது. இன்றைக்கு உண்மைதான் நிறைய பேசப்படுது. இதற்கு மத்தியில் இஸ்லாமிய சூழலை பற்றியும் ஒட்டுமொத்தமாக உலக அரங்கில் இளைஞர்களை பற்றியும் பேசப்படக்கூடிய தகவல்களை கட்டாயமாக முஸ்லிம்கள் தெரிய வேண்டும். காரணம், எல்லோரும் கவனமாக இருப்பதற்கு முன்பாக நாம் கவனமாக இருப்பது என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய விஷயம். எல்லா மக்களும் இன்றைக்கு இளைஞர்கள் வேறு ரீதியான சிந்தனையில் வேறு கோணத்தில் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை துவங்கிவிட்டார்கள் என்பது ஆய்வறிக்கையினுடைய தகவல். இன்றைக்கு யதார்த்தமாக ஒட்டுமொத்த உலக அரங்கில் இளைஞர்களை பற்றி என்ன பேசப்படுகிறது தெரியுமா? இன்னைக்கு உலகத்தில் முஸ்லிம்களை பார்க்கிறோம், ஏனைய இளைஞர்களையும் பார்க்கிறோம். அந்த இளைஞர்களுக்கு மத்தியில் தன்னுடைய கல்லூரி பருவத்திலும் சரி, அதை முடித்த பருவத்திலும் சரி, அவர்கள் தன்னுடைய பழக்க வழக்கங்களை வித்தியாசப்படுத்தியிருக்கிறாங்க. சமூகத்தினுடைய நாகரிக வளர்ச்சி, கலாச்சாரத்தினுடைய வளர்ச்சி அவர்களை வேறு திசையில் வேறு துணியில் அவர்களை மாற்றிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய
கலிபோர்னியா யூனிவர்சிட்டி தரக்கூடிய தகவல். சமீப காலமாக 2 அல்லது 3 மாதங்களுக்கு முன்பாக நியூஸ் வீக் என்ற பத்திரிகையில் தந்த வெளியிட்ட ஒரு தகவல். ஒட்டுமொத்தமாக சமூக வலைதளங்களின் மூலமாக, சோசியல் நெட்வொர்க்குகளின் மூலமாக, ஃபேஸ்புக், யாஹூ, கூகுள் இது போன்ற சமூக வலைதளங்களின் மூலமாக ஒட்டுமொத்தமாக உலகத்தில் வாழக்கூடிய இளைஞர்கள் அதை யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ, அது அதிக பெரும்பான்மையாக இன்றைக்கு இளைஞர்கள் அதை பயன்படுத்துறாங்க அதிகமா. அந்த இளைஞர்கள் இலக்கு மாறி பயணிக்கிறார்கள். அந்த இளைஞருடைய எண்ண ஓட்டத்தை அது மாற்றுகிறது, சிந்தனையை வேறு ரீதியில் செலுத்துகிறது. ஆய்வறிக்கையுடைய தகவல் என்னவென்றால், இன்னைக்கு அவங்களை எப்படி மாத்திருச்சுன்னு சொல்லி சொன்னா, இயற்கைக்கு மாற்றமான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இளைஞர்கள் மாறிவிடுகிறார்கள். இயற்கைக்கு மாற்றமா என்ன? அந்த தகவலுடைய அறிக்கையை அப்படியே தொடர்ந்து படிச்சுட்டு போனோம்னு சொன்னா, அவருடைய உள்ளத்தில் வேறு ரீதியான சிந்தனைகள் உழவுது, உள்ளத்துல வேற மாதிரி சிந்தனை ஓடுது. இன்றைக்கு யதார்த்தத்துல ஒரு இயற்கையான ஒரு உறவு இருக்கு. எது? கணவன் மனைவியுடைய உறவு இயற்கையான உறவு. தாய் தந்தை, சகோதர சகோதரிகள், நண்பர்கள், இதெல்லாம் உறவினர்கள், இயற்கை ரீதியான உறவுகள். ஆனால் இதற்கு மாற்றமான உறவுகளோடு இன்றைக்கு இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆபாசமான கலாச்சாரத்தை தன்னுடைய வாழ்க்கையினுடைய மோகமாக பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக இயற்கை சார்ந்திருக்கக்கூடிய அந்த சூழலுக்கு நேர்மாற்றமான ஒரு வாழ்க்கை முறை இன்றைக்கு இளைஞர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக அவருடைய இலக்குகள் வழிமாறுகிறது, அவருடைய பயணம் வழிமாறி போல பயணமாக இருக்குது. இலட்சியங்களை அடையக்கூடிய மக்கள் லட்சியத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உலக ரீதியான அந்த சிந்தனை என்ன செய்றாங்க? தன்னை ஆட்படுத்திக் கொண்டார்கள். வேறு உலகத்தினுடைய மாற்ற ரீதியான உறவுகளுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. மனைவியோடு பேசுவதை விட பேஸ்புக்கோடு உறவாடுவது என்பதை மிக உயர்ந்த காரியமா பார்க்கிறார் இன்னைக்கு. அதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு நாளுடைய 24 மணி நேரமாக இருந்தால் அந்த நாளை அவன் எப்படி செலவழிக்கிறான்னு சொன்னா, சற்றேறக்குறைய 18-19 மணி நேரம் வரை பயன்படுத்தக்கூடிய பயன்பாட்டாளர்கள் இருக்கிறாங்க. ஆய்வறிக்கைகள் தகவல் சொல்கிறது. சராசரியாக இது போன்ற பயன்பாட்டாளர்கள் பயன்படுத்தும் பொழுது ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு மனிதன் 3.5 மணி நேரம் வாழ்க்கையினுடைய ஆயுள் காலகட்டத்தில் 60 ஆண்டு காலமாக இருந்தால் 9 ஆண்டு காலத்தை இது போன்ற சமூக வலைதளங்களின் மூலமாக, தொலைக்காட்சிகளின் மூலமாக, ஆபாசங்களின் மூலமாக இன்றைக்கு இளைஞர்கள் தன்னுடைய பயணத்தை வழிமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆய்வறிக்கைகள் தரக்கூடிய தகவல் சுப்ஹானல்லாஹ் அச்சுறுத்துகிறது. இந்த அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் நம்மை நாம் எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தோடு செய்கிறோம் கொண்டு செல்லப்போம். நாம் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சமூகத்தில் வாழ்ந்த மக்கள், முஸ்லிம்கள், இளைஞர்கள் அங்கீகாரம் பெற்றிருந்தார்களோ அதே போன்ற ஒரு அங்கீகாரத்தோடு நம்மை நாம் எப்படி வழிநடத்துவது? இஸ்லாம் நமக்கு என்ன வழிகாட்டுது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தில் வாழ்ந்த இளைஞர்களை எந்த பாதையில் பயணிக்க சென்றார்கள்? எப்படி வழிநடத்துறாங்க? எப்படி கொண்டு போனாங்க இந்த சமூகத்தை? எப்படி வரலாற்றை ஒட்டுமொத்தமாக திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஒரு லட்சிய பயணத்தோடு வாழ்ந்த அந்த சமூகம் இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் ஒரு வரலாற்று உண்மையாக எப்படி இருக்குது? யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு தீர்வு இல்லையா? இன்னைக்கு யதார்த்தமாக 4 இளைஞர்களிடத்தை சிந்திச்சு பேசி பாருங்க. மாற்றுவது அன்றதை விட்டுவிடுவோம். நம்முடைய சகோதரர்கள், நம்மோடு சேர்ந்து தொடரக்கூடிய, நம்முடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இஸ்லாமிய சூழலோடு தௌஹீத் தெரிந்த நம்முடைய தோழர்கள் பற்றி பேசி பாருங்க. சும்மா கேட்டு பாருங்க. அட ஃபேஸ்புக் பயன்படுத்துறீங்களே அல்லது இன்டர்நெட் பயன்படுத்துறீங்களே, இந்த பயன்பாட்டின் மூலமாக லாபம் இருக்குது, நஷ்டம் இருக்குது. லாபம் அதிகம், நஷ்டம் இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாம் சொன்ன பிறகு ஆய்வறிக்கை என்ன சொல்றதுன்னு சொன்னா, இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகம் தவறான ஒரு வழியை செய்து பின்பற்றிட்டு போகுது. அவருடைய உறவுகள், உணர்வுகள் வேறு ரீதியா மாறுது. அதன் மூலமாக டென்ஷனும் டிப்ரெஷனும் அதிகமாகுது. இதெல்லாம் ஆய்வறிக்கை தருது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டு பாருங்க. அதுல கெட்டதை விட நல்லது நிறைய இருக்குது. நாங்க ஹதீஸ்களை ஷேர் பண்றோம், குர்ஆன் ஆயத்துகளை ஷேர் பண்றோம். இது என்ன தப்பு? நல்ல விஷயங்களை நாங்க ஷேர் பண்றோம். என்ன தப்பு இதுல? இன்னைக்கு யதார்த்தத்துல எந்த இளைஞர்களும் இதை மறுக்க போவதில்லை. சொல்லி பாருங்க. அப்படி என்ன சொல்றீங்க? இது போன்ற நாகரிக வளர்ச்சியை புறக்கணிக்க சொல்றீங்களா? இது போல ஊடக ரீதியாக வரக்கூடிய வளர்ச்சிகளை முஸ்லிம்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? அதல்ல இஸ்லாம் சொல்கிறது. நானும் அதை சொல்ல வரல. இஸ்லாம் அதற்கு ஒரு தீர்வு வச்சிருக்கிற தீர்வை கடைசியில சொல்றேன். இன்றைக்கு யதார்த்தமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு சேர்ந்து வாழக்கூடிய சக நண்பர்கள் இந்த பயன்பாட்டை சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க? அது தீமையை விட நன்மை அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
ஈஸியா ஷேர் பண்ண முடியுது. என்னுடைய தகவல்களை எல்லோரும் நிறைய பேர் பார்க்கறாங்க. என்னுடைய அப்டேட்களை உடனே அப்டேட் பண்ண முடியுது. எல்லா தகவலையும் சொல்றாங்க இன்னைக்கு. ஏன் எல்லோரும் இன்னைக்கு பயன்படுத்துறாங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு ஐடி இருக்குது. நீ கேட்டு பாருங்க, யாராவது ஒரு நபர் Facebookலயோ ட்விட்டர்லயோ ஐடி இல்லாத நபர் பக்கத்தை கேட்டு பாருங்க, ஐடி கூட இல்லையா அவனுக்கு? அது ஐடி இல்லையா அவனுக்கு? என்ன கேவலம். இமெயிலில் ஒரு ஐடி இல்லைன்னு சொன்னா கேவலமாக பார்க்கும் அளவுக்கு இந்த சமூக வளர்ச்சி, நாகரிகத்தினுடைய வளர்ச்சி இன்னைக்கு வளர்ந்திருக்குது. டெக்னாலஜியுடைய வளர்ச்சி இன்னைக்கு வளர்ந்திருக்குது. அந்த வளர்ச்சி தான் இன்றைக்கு முஸ்லிமான இளைஞர்களை அச்சுறுத்துகிறது. இஸ்லாமிய இளைஞர்களை இலக்கில்லாமல் பயணிக்க வைத்து விடுமோ என்ற பயம் இருக்குது. முஸ்லிம்கள் லட்சியம் இல்லாமல், அங்கீகாரம் இல்லாமல் வாழ்ந்து விடுவார்களோ என்ற அச்சுறுத்தல் இருக்குது. யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், திருமறை திருக்குர்ஆன் இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஏராளமான தீர்வு சொல்கிறது. குர்ஆன்ல தீர்வு இருக்குது. எல்லாத்துக்கும் இஸ்லாம் தீர்வு சொல்லுது. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போன்ற அச்சுறுத்தல்கள் அங்கே நடந்திருக்குது, இருக்கத்தான் செஞ்சது. இன்றைக்கு ஒரு நாகரிக வளர்ச்சி சொல்லி சொன்னா அன்னைக்கு ஒரு கலாச்சார வளர்ச்சி இருந்துச்சு, அப்படிதானே? இன்றைக்கு கலாச்சார ரீதியாக நம்முடைய சமூகத்தில் வரக்கூடிய சுற்றுச்சூழலில் என்னென்ன பிரச்சனைகளை நாம் இன்னைக்கு ஃபேஸ் பண்றோமோ அதே போன்ற பிரச்சனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இருந்துச்சு. அது வேற ரீதியா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம்? பயன்பாட்டை அவர்கள் சொல்லும் பொழுது அது நிறைய நன்மைதாக இருக்குது. ஒண்ணு இல்லைங்க, சாதாரணமாக வரக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு ஆபாசமாக புகைப்படம், ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட், இதன் மூலமாக கூட இஸ்லாமிய இளைஞர்கள் இன்னைக்கு வெளிவரி போறாங்க. ஆய்வறிக்கைகள் தகவல் சொல்றது. என்ன தகவல் வெளிவருதுன்னு சொன்னா, இந்த இன்டர்நெட்டை பயன்படுத்தும் பொழுது ரிக்வெஸ்ட்கள் நிறைய வரதை நம்ம பார்ப்போம். நம்முடைய மெயில் ஐடிகள்ல கூட நாம் அந்த ஐடிகளை பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா கூட நிறைய ரிக்வெஸ்ட்கள் வரும். அதன் மூலமாக இன்றைக்கு சாதாரணமாக வரக்கூடிய சின்ன ஒரே ஒரு தகவல் நம்ம கண்ணில் பட்டுட்டு அது வேண்டாம்னு சொல்லி கேன்சல் பண்றோமா இல்லையா? அந்த நேரத்தில் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், உணர்வு ரீதியான மாற்றம் ஆய்வறிக்கைகள் தகவல் தருகிறது. ஒரு சாதாரண ஒரே ஒரு புகைப்படம், அது வால் போஸ்டாக இருந்தாலும் சரி, அல்லது இன்டர்நெட் வரக்கூடிய ரிக்வெஸ்டா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஆபாசமான படமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஆபாசமான தகவல் கண்ணுக்கு முன்பாக தெரியும் பொழுது அந்த சின்ன ஒரு நிமிடத்தினுடைய அல்லது அரை நிமிடத்தினுடைய அந்த சின்ன பாதிப்பு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்லி சொன்னா, அதனுடைய தகவலை வெளிப்படுத்தும் பொழுது ஒரு மனிதன் ஒரு தகவலை பார்த்து அதை மறப்பதற்கு சரியாக 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் அதிகப்படியா எடுக்கிறான். ஒரு ரிக்வெஸ்ட் வருது, அது வேண்டாம்னு கேன்சல் பண்றான். ஒரு ஆபாசமான படம் வருது, அது வேண்டாம்னு கேன்சல் பண்றான். கேன்சல் பண்ண பிறகு அவருடைய சிந்தனையிலிருந்து அது வெளி செல்வதற்கு சரியாக 2 மணி நேரம் எடுக்குது. அப்ப இன்றைக்கு நம்முடைய சூழல், நம்முடைய சமூகம் நம்ம ஏதாவது ஒரு கட்டத்தில் வழிகெடுப்பதற்காக, ஈமானை வழியிழக்க செய்வதற்காக, நம்பகத்தன்மை இல்லாத இலக்கை மாற்றமான முறையில் பயணிக்கக்கூடிய அச்சுறுத்தல்களை இன்றைக்கு நம்முடைய சமூகம் நமக்கு தரத்தான் இருக்கிறது. யாரும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. தவிர்க்க முடியாத காரணங்கள் இதெல்லாம் முடியல. எப்படி தவிர்க்கிறது? என் வீட்டில் வரக்கூடிய திரைப்படம், டிவி பார்த்துட்டு இருக்கிறேன், நான் வெறும் நியூஸ் சேனல் மட்டும் தான் பார்க்கிறேன், இதுல என்ன தப்பு? இன்னைக்கு நாம் இந்த வாதங்களை வைக்கிறோம். அதற்கு அறிவியல் ஆய்வறிக்கைகள் தகவல் சொல்கிறது. ஒரு சாதாரணமாக ஒரு ஷாம்பு விளம்பரத்திற்கு, ஒரு சோப் விளம்பரத்திற்கு வரக்கூடிய அந்த ஒரே ஒரு ஆபாசமான அந்த அட்வர்டைஸ்மெண்டின் மூலமாக மனிதனுடைய உள்ளத்தில் சிந்தனை ரீதியான தாக்கம் 2.5 மணி நேரம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சாதாரண ஒரு விஷயம், அதன் மூலமாக ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் ஊடுருவ முடியும். எல்லா விதமான விஷயங்களையும் யோசிக்கக்கூடிய மக்களுக்கு நமக்கு தகவல் சொல்லல. முழுக்க குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய, மார்க்கத்தை மட்டுமே சிந்திக்கக்கூடிய, முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்ற சிந்தனை ஓட்டத்தோடு வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தல், ஷைத்தானிய எண்ணம், இதன் மூலமாக நம் சமூகம் வழிகட்டு விடுமோ என்ற சிந்தனை. இதற்கு என்ன தீர்வு இஸ்லாம் சொல்லுது? நம்முடைய சூழ்நிலைகள் மூலமாக, கலாச்சார வளர்ச்சியின் மூலமாக, நாகரிக வளர்ச்சியின் மூலமாக நாம் படக்கூடிய அச்சுறுத்தல்கள், இதற்கெல்லாம் என்ன தீர்வு சொல்லுது? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இளைஞர்கள் அங்கீகாரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். இருக்கா இல்லையா? அங்கீகாரம் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தது போன்று இன்னைக்கு அங்கீகாரம் இல்ல. இதே போன்ற சமூக பிரச்சனைகள் அன்னைக்கு இருந்துச்சு. ஆபாசமான சூழ்நிலை இருந்துச்சு. காபத்துல்லாவை அரைகுறையான கூட வளம் வந்த மக்கள் இன்னைக்கு இருந்தாங்க. தப்பும் தவறுமாக உறவு கொண்டாடக்கூடிய மக்கள் இன்னைக்கு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு சேர்ந்து வாழக்கூடிய சக நண்பர்கள் சஹாபாக்களை எந்த ரீதியில் வளர்த்தார்கள் யோசிக்கணுமா இல்லையா?
இன்றைக்கு இருக்கக்கூடிய நாகரிக பிரச்சனை அன்னைக்கு இருந்துச்சு, கலாச்சார பிரச்சனை அன்னைக்கு இருந்துச்சு. ரசூல் என்ன தீர்வு சொன்னாங்க? என்ன தீர்வு அல்லாஹ் காட்டி கொடுத்தான்? திருமறை திருக்குறான் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டான், வலா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா அஸ்வாஜன் ஸஹரத்துல் ஹயாத்துத் துன்யா. நபியே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் நாம் ஒரு சில மக்களுக்கு வாழ்வை விசித்திரப்படுத்தி கொடுத்திருக்கோம். அந்த மக்களுக்கு நான் வாழ்க்கை ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்திருப்போம் நிறைய. அதன் மூலமாக அந்த மக்கள் இந்த உலகத்தில் ஆபாசங்களையும் அநியாயங்களையும் கலாச்சார சீர்கேடுகளையும் வைத்துவிட்டு கொண்டாடி கொண்டிருப்பார்கள். அதை பார்த்து நீங்க திரும்பாதீங்க. அல்லாஹ் நபிக்கு சொல்றான். நபியை பார்த்து அல்லாஹ் சொன்ன கட்டளை, நபியே ولا تمدن عينيك الى ما متعنا ازواجا زهرة الحياة الدنيا. உலக வாழ்க்கையில் நம்ம வைத்திருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை உங்களை என்ன செய்யலாம்? உங்கள் திருப்பி கூடாது, உங்க லட்சியம் தெரிஞ்சது கூடாது, வழிகட்டு எடுத்து விடக் கூடாது. நபிக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளை, நபிக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளை. போயிடாதீங்க, போயிடாதீங்க. உலக வாழ்க்கை மட்டும்தான் வேண்டும், அதனுடைய இன்பகரமான வாழ்க்கை மட்டும்தான் எனக்கு தேவை என்று சொல்லி ஒரு கூட்டம் போகுது. அதை பார்த்து நீங்களும் போயிடாதீங்க, அதை பார்த்துடாதீங்க. நீங்க அல்லாஹ் நபிக்கு சொன்ன ஆர்டர் யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சூழலில் சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வளர்த்து எடுத்திருப்பார்கள்? அந்த சமூகத்தில் வாழ்ந்த மக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அங்கீகாரத்தோடு அந்த மக்கள் வாழ்ந்தாங்க? பார்க்கறமாலே சஹாபாக்களை வரலாறு முழுக்க முழுக்க சின்ன சின்ன பருவத்தில் ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் பெற்றிருந்தாங்க சஹாபாக்கள். எத்தனை வரலாறுகளை சொல்லணுமோ ஏகப்பட்ட வரலாறுகளை சொல்லணும். பத்ர் போரில் கலந்து கொள்வதற்காக வந்த முஆத், முஅவ்வித் ரெண்டு சிறுவர்கள் வந்தாங்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்கு பஷாரத் சொல்லப்பட்ட மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? தனித்தனியாக குழுக்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் கொடுத்தாங்க. இன்றைக்கு இளைஞர்களுக்கு எத்தனை அங்கீகாரம் இருக்காங்க சஹாபாக்கள்? சுப்ஹானல்லாஹ். சாதாரண சின்ன சின்ன நிகழ்வுகள் சஹாபாக்களை எந்த அளவுக்கு வளர்த்தி எடுத்தது, இளைஞர்கள் எந்த அளவுக்கு அங்கீகாரம் பெற்றிருந்தார்கள். உஸாமா இப்னு ஸைத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 17 வயது என்ன செய்றாங்க? படைத்தளபதி அனுப்புறாங்க. சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரே பிரச்சனை, கூட இருந்த அபூபக்கரை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன யார சொல்லலாம், எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவரை போய் வேண்டாம் அனுப்பிக்கிறேன் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, பொறுமையா கேட்கிறாங்க. அதே அபூபக்கர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவங்க தலைவராக்குறாங்க. ஏன்? அன்றைக்கு இளைஞர்கள் சமூகத்தில் அங்கீகாரம் பெற்றிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் கொடுத்திருந்தாங்க. அந்த அளவுக்கு அங்கீகாரம் பெறக்கூடிய வாழ்க்கையை சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டினார்கள். ஒண்ணும் இல்லைங்க, சாதாரண ஒரு விஷயம். ஒரு ஆராபி, ஒரு கிராமத்துப்புறத்தினவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் பண்றாங்க. ஒட்டகத்தை வாங்குவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் பேரம் பேசி முடிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒட்டகத்துக்காக பேசுறாங்க. பேசி முடிச்ச உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணம் எடுக்கிறதுக்காண்டி போறாங்க. அந்த நபர் அதை சரியா புரிஞ்சு கொள்ளாம என்ன செய்யறாரு? வியாபாரத்தை வேறாட்ட பேசுறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வராங்க. திரும்பி ஏப்பா, இப்பதான் இந்த வியாபாரத்தை பேசி முடிச்ச, பிறகு வேற ஆளு வியாபாரம் பேசுற? அவர் எடுத்து வியாபாரத்தை பேசி முடிச்சிடறாரு. அங்கேயும் அல்லாஹ்வுடைய தூதரை பேசி முடிச்சுட்டு அதை விட கொஞ்சம் அதிகமான தொகைக்கு வேற ஆள்கிட்ட பேசி முடிச்சிடறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இப்பதான் உங்ககிட்ட நான் பேசி முடிச்சேன், நீ அங்க பேசுற, நீங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலையே, இப்படி பேச்சு நடக்குது. நடப்பதற்கு மத்தியில ஏதாவது சாட்சி இருந்தா சொல்லுங்கிறாங்க. உடனே அங்க ஒரு வருகிறா, அங்க வர்றாரு. யார சொல்லலாம்? நான் சாட்சி. ஹுசைமா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் சாட்சி யார சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரச்சனை யாருமே பேர் அவர் கேக்குறாங்க, ஏங்க நான் வாங்கினதையும் அவர் விற்றதையும் நீங்க பார்க்கவே இல்லை, நீங்க பார்த்துட்டு சொன்னா கூட ஓகேங்களா? நாங்க ரெண்டு பேர் பேசுறதை நீங்க பார்க்கற அந்த இடத்துல நீங்க இல்ல, நீங்க எப்படிங்க சாட்சியாக முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேக்குறாங்க. உடனே தூதர் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் பி தஸ்தீகிக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய வார்த்தை உண்மையாகத்தான் இருக்கும், எந்த சந்தேகமும் கிடையாது. இதுல நீங்க சந்தேகம், நீங்க பேசுற உண்மையா தான் யா ரசூலல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத இடத்துல நம்புறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பேசினால் உண்மையாகத்தான் இருக்கும். என்ன பேசுறாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக அந்த ஹதீஸ் முடியும் பொழுது, ஹுசைமா அவருடைய சாட்சி 2 நபருக்கு போதுமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்றைக்கு சஹாபாக்கள் சமூக அங்கீகாரத்தோடு வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இல்லாத அறையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் உண்மையாக நம்பினாங்க.
இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்கள் உண்மையாக நம்முடைய கையில் கவனம் பொழுது அந்த ஹதீஸ் என்னுடைய புத்திக்கு பொருந்தலன்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் உதறி தள்ளுறாங்களே, யோசிக்கலாம். கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவு கண்ணுக்கு முன்னாடி பார்க்காம நம்புறாங்க. கண்ணுக்கு முன்னாடி பார்த்து கூட இன்றைக்கு நம்புவதற்கு இன்றைக்கு முஸ்லிம் இளைஞர்கள் தயாராக இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சமூக அங்கீகாரத்தோடு அன்றைக்கு முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள் என்பது உண்மை. இதில் யாரும் முஸ்லிமுடைய மாற்றுக்கருத்து சொல்ல முடியாது. வாழ்ந்த ஒவ்வொரு சஹாபாக்கள் சின்ன சின்ன நபர்களாக இருந்தால் கூட அந்த பருவத்தில் இவ்வளவு பெரிய சாதனையா பிரமிக்கப்படுத்தியதா இல்லையா? அத்த வயசுல எப்படி செஞ்சாரு, அந்த வயசுல எப்படி இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சாரு, எப்படி உயிர் தியாகம் செஞ்சாரு, போருக்கு சென்று எப்படி அந்த போரை நல்ல முறையில் வெற்றிகரமாக வழிநடத்தினாங்க. அந்த வயதில் அந்த மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருந்தார்கள். அந்த ஹதீஸ்களை இன்னைக்கு இருக்கத்தான் செய்யுது, அந்த அங்கீகாரம் இன்னைக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இளைஞர்கள் நம்முடைய பயணத்தை வழி தவறு செய்யணும், பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்மை வழிதவருக்கு தேவைக்கூடிய ஏராளமான விஷயங்கள் முக்கியமான ஒரு விஷயம் இது நம்முடைய சமூக சூழல், நம்முடைய கலாச்சாரம், நாகரிக வளர்ச்சி. இதன் மூலமாக நாம் பல தவறுகளுக்கு ஆட்படுத்தப்படுகிறோம். அது சமூக வலைதளங்களாக இருந்தாலும் சரி, நம்ம டெலிவிஷனாக இருந்தாலும் சரி, என்னென்ன விஷயமா இருந்தாலும் சரி, அறிவியல் ரீதியாக ஒரு சில குறிப்புகளை மட்டும்தான் நம்ம சொன்னோம். எப்படி நம்ம வழிகிறோங்கிறதுக்காக வேண்டி. அடுத்து நம்மை வழிகெடுக்கக்கூடிய அடுத்த விஷயம் நம்முடைய தனிமை. இளைஞர்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக எச்சரிக்கையாக ஒரு மூமினுக்கு சொன்ன வார்த்தை இய்யாக்கும் அல் ஹுலூ, தனிமையை விட்டும் ஒரு மூமின் தவிர்த்து கொள்ளட்டும். காரணம், தனிமையில் செல்லக்கூடிய ஒரு ஆட்டை ஓநாய்கள் அந்த ஆட்டை அடித்து சாப்பிடுவதற்கு எவ்வளவு இலகுவாக இருக்குமோ அதே போன்ற ஒரு மூமின் தனிமையை தன்னோடு சேர்த்துக் கொண்டால் ஷைத்தான் அவனை லாபகமாக அவனை செஞ்சிருவான், ரொம்ப ஈஸியா செஞ்சிருவான், அவனை கையில் எடுத்துருவான். யோசித்து பார்க்க வேண்டும். இளைஞர்கள் நம்முடைய உள்ளத்தில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் செய்த தவறுகள், அதிகப்படியான தவறுகள் தனிமையில் செஞ்சிருக்கும். பெரும்பான்மையான தவறுகள், நாம் செய்த குற்றங்கள், பாவங்கள் அனைத்துமே தனிமையில் செய்யப்பட்டிருக்கும், இருட்டில் செய்யப்பட்டிருக்கும், ரகசியமாக செய்யப்பட்டிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களை பார்த்து எச்சரித்த ஒரு விஷயம். ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வீடுகள், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய சகோதர சகோதரிகள் சொல்றாங்க, நீங்க போயிட்டு வாங்க, உங்களுக்கு நான் பாத்துக்கிறேன், வீட்டுல நான் தனியா இருந்துக்கிறேன், என்ன தனியா விடுங்க, தனியா நான் இருந்துக்கிறேன். இன்னைக்கு இளைஞர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம். எனக்கு தனியா வீட்டுல எனக்கு டிவி வச்சு கொடுங்க, என் ரூமுக்கு எனக்கு தனியா கம்ப்யூட்டர் கொடுங்க, எனக்கு லேப்டாப் வாங்கி கொடுங்க, கையில் 2 மொபைல் வாங்கிட்டாங்க. எல்லாம் தனிமையை பயன்படுத்துவதற்காக இன்றைக்கு இளம் சமூகம் இதை லாபகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கிறோம், இன்னைக்கு பிராக்டிகலா பார்க்கிறோம், நாம் அதை பயன்படுத்துகிறோம். அவை அனைத்துமே தனிமையில் செய்யக்கூடிய தவறு. இஸ்லாம் இதை உண்மையை கண்டிக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையை விட்டு தவிர்த்திருக்க சொல்றாங்க. தனிமையை விட சுற்றார்கள் வார்த்தையை பாருங்க. தனிமை என்பது எந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு அச்சுறுத்துதுன்னு சொன்னா, இன்னைக்கு எல்லா மிகப்பெரிய அணியார் பார்த்து சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. இந்த இன்னைக்கு நெட்ல பேப்பர்ல பார்க்கக்கூடிய எல்லா விதமான அனாச்சாரமான அசிங்கமான வாழ்க்கைக்கு இன்னைக்கு தனிமைதான் காரணம். மொபைல் போன் மூலமா இன்னைக்கு ஏராளமான அநியாயமான உறவுகளை இன்னைக்கு பார்க்கிறோம். சொல்வதற்கு வார்த்தை இல்லை. அவை அனைத்துமே தனிமையில் நடக்கிறதா? இஸ்லாம் உண்மையை கண்டிக்குது. நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு 2வது காரணம், 3வது காரணம் இருக்குது. என்னது? தீய நட்பு, தீய பழக்க வழக்கம். இதன் மூலமாக நாம் ஏராளமான தவறுகளை சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நன்மைகளை சேர்த்தோமோ அந்த நன்மைகளை நமக்கு தெரியாமலே நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இலக்குகள், நம்முடைய லட்சியங்கள் தவறான முறையில் பயணிக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னா இதெல்லாம் தான் காரணம். இதற்கு ரசூலுல்லாஹ் என்ன தீர்வு சொன்னாங்க? இஸ்லாம் என்ன தீர்வு சொல்லுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு என்ன தீர்வு சொன்னாங்க? தீர்வு இல்லையா இதுக்கு? நீ கேட்கிறான், நம்ம எப்படி கேட்போம்? எப்படி இன்னைக்கு டிவி இல்லாம, இன்டர்நெட் இல்லாம, நண்பர்கள் இல்லாம எப்படி இருக்கிறதுனா இஸ்லாம் தீர்வை சொல்கிறது. எப்படி வாழ்ந்தால் ஒரு மூமின் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள முடியும்? எப்படி வாழ்ந்தால் இஸ்லாமிய மார்க்கத்தில் அங்கீகாரத்தோடு வாழ முடியும்? இஸ்லாம் சொல்லுது, வழிகாட்டுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறை திருக்குர்ஆன் ஆயத் இருக்குது. அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம். அல்லாஹ் சொல்றார், ஆயத் இருக்கிறான், யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் இஸ்லாத்தின் மூலமாக விரிவுபடுத்துகிறானோ அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒளி ஏற்படுத்துவான். இப்படி ஆயத்து இறங்கின உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் கைஃப ஷரஹ் ஸத்ர்,
அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் என்ன சொல்றான்? உள்ளம் விரிவடையும் சொல்றான். எப்படி விரிவடையும் சொல்றாங்க? இதா தஹல நூர் ஷரஹ் ஸத்ர். எப்பொழுது அல்லாஹ்வுடைய ஒளி ஒரு மூமியினுடைய உள்ளத்தில் செலுத்தப்படுகிறதோ அப்பொழுது அவருடைய உள்ளம் விரிவடையும். ஒமா அலாமாத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அப்படியானவருக்கு என்ன உதாரணங்கள், என்ன அடையாளங்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முத்தான 3 வார்த்தைகள். இந்த 3 வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால், இந்த 3 செயல்பாடுகள் 3 நடைமுறைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நாம் நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள முடியும். உண்மையாகவே இந்த உலகத்தில் முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்க முடியும். இதற்கு உத்தரவாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அல் இனாபதி இலா தாரில் குலூத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் என்றைக்கும் தன்னுடைய உள்ளத்தில் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையோடே வாழ்கிறானோ அவருடைய உள்ளம் விரிவடையும். அல்லாஹ் அந்த உள்ளத்துல ஒளி ஏற்படுத்துவான். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கா? யோசிச்சு அப்படியே ஒரு கணம் நம்முடைய உள்ளத்துல போட்டு பாருங்க. சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்ற ஆசை நம்முடைய உள்ளத்துல இருக்கா? சொர்க்கத்துக்கு கட்டாயமா போகணுங்கிற சிந்தனை இருக்குதா? யோசிக்கிறோம். நான் இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியாச்சுல்ல, சொர்க்கத்தை தவிர வேற என்ன? இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம். மறுமையினுடைய நிகழ்வுகளை எல்லாம் சாதாரண நினைச்சனால்தான் இந்த ஆயத்தின் இந்த ஹதீஸை வச்சுட்டே நிறைய தப்பு செய்யறோம். அப்படிதானே? இன்னைக்கு தௌஹீத்வாதிகள் தவறு செய்வதற்கு இந்த ஹதீஸ் தான் காரணம். ஏன்? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் காலிசன் தஹல் ஜன்னah. யாருடைய உள்ளத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த உளப்பூர்வமான முறையில் சொல்லப்படுகிறதோ அவர் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு செல்வார். இந்த ஹதீஸ் தான் இன்னைக்கு எல்லா ஏகத்துவவாதிகளும் தவறு செய்வதற்கு அடிப்படை காரணம். ஆயுத சில வேற என்ன? அல்லாஹ் எப்படி சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவாங்க? அதற்கு முன்பாக நிகழ்வுகள், அதற்கு முன்பாக வரக்கூடிய தண்டனைகள் இன்னைக்கு யோசிக்கப்படுவது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல அந்த மறுமையினுடைய நிகழ்வுகள் எல்லாம் கடுமையாக இருக்கும் பொழுது எல்லா மனிதர்களும் நாளை எல்லாம் அந்த இடத்துல போய் நபிமார்களிடத்துல போய் கேட்பாங்க, சொல்லுவாங்க, மலக்குமார்கிட்ட சொல்லுவாங்க. நரகவாசிகள் ஹதீஸ் படிக்கிறோம். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த ஹதீஸ் என்ன படிக்கிறோம்? எல்லாரும் வந்து சொல்லுவாங்க இருக்கு. உலமாக்கள் என்ன தஹ்கீக் பண்றாங்கன்னு சொன்னா, அந்த மக்கள் எல்லாம் நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய அந்த அவலங்களை, அந்த கஷ்டங்களை தாங்க முடியாம சொல்லுவாங்க. நபிமார்களே, எப்படியாவது அல்லாஹ்விடத்தில் விசாரிக்க சொல்லுங்க, விசாரணை ஆரம்பிக்க சொல்லுங்க. விசாரணை ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பாகவே மனிதன் கஷ்டப்படுவான். இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். சாதாரண நிகழ்வு அல்லங்க. யாரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டோமோ எளிமையாக சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்ற சிந்தனையில் வாழக்கூடிய மக்கள், அதன் மூலமாக நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அல்லாஹ் தண்டனையை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்ற எண்ணத்தை மட்டும் மறந்துடக்கூடாது. ரசூலுல்லாஹி முதல் தீர்வு என்னது? என்றைக்கும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடே வாழ்வது. அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துஜாஃபி இலா தாரில் குரூர். இந்த உலகத்தில் பற்றற்ற நிலையில் வாழ்வது, இந்த உலகத்தில் இருப்பு கொள்ளாமல் வாழ்வது, உலகத்தில் லைக்காக இருக்கிறது, ரொம்பவும் சந்தோஷமாகவும் இந்த உலகத்தை ரொம்ப விரும்பக்கூடாது. அப்படி ஒரு விருப்பம் இல்லாத வாழ்க்கை. முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்று அளவுகள் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு மீறி நம்புறது. சொன்னாங்க இல்லையா, ஒரு பிரயாணியை போன்றது. வந்துட்டு போற மாதிரி இருப்பாங்க. இதுதான் உலக வாழ்க்கை. இப்படித்தான் இருக்கணும். மூமின்களுக்கு சிறைச்சாலை, உள்ள வந்தா உடனே வெளியே போன என்ன இருக்கணும், அந்த மாதிரி உள்ள வாழ்க்கை. அத்தஜாஃபி இலா தாரில் குரூர். அந்த வாழ்க்கை இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த இரண்டாவது நடைமுறைகள் சிந்தனை நம்முடைய உள்ளத்திலிருந்து சொல்லி சொன்னா நாம் நம்முடைய சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் பெற்றுக் கொள்ளலாம். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது சொல்றாங்க, அல் இஸ்திஆதத்து லில் மௌத் கப்ல நுஸூல். மரணம் வருவதற்கு முன்பாக மரணத்திற்கு உண்டான தயாரிப்பு. 3 விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படையான 3 விஷயங்கள். சொர்க்கத்தை முன்னோக்கிய வாழ்வு, இந்த உலகத்தில் இருப்பு கொள்ளாத வாழ்க்கை, மூன்றாவது மரணத்திற்கு முன்பாக மரணத்திற்கு உண்டான தயாரிப்பு. இந்த 3 விஷயங்களை சுசலாசி சாதாரணமாக சொல்லிட்டு போனாங்க. இது நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நாம் நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இப்படித்தான் ஈமானை பாதுகாத்தாங்க சஹாபாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு ஆயத்திற்கு அந்த விளக்கம், இந்த விளக்கம் சஹாபாக்களுடைய வாழ்க்கை நடைமுறை இருந்துச்சு. சஹாபாக்கள் பின்பற்றினாங்க. அப்படிதான் சஹாபாக்கள் சுசலாசி அங்கீகாரம் பெற்றிருந்தார்கள். அன்றைக்கு அந்த சமூகம் அங்கீகாரம் பெற்றிருந்தது. அந்த மக்கள் உண்மையாலுமே இஸ்லாமிய மார்க்கத்தை விரும்பி வாழ்ந்தார்கள் என்று அன்றைக்கு நம்ம படிக்கிறோம்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி நடத்திய முறை எப்படி,
நீங்க யோசிக்கணும், நிறைய யோசிக்கிறாங்க. நம்ம சகோதரர்கள் சொல்றாங்க, அன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க, தியாக உணர்வோடு இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இன்னைக்குள்ள ட்ரெண்ட் அன்னைக்கு இல்ல, இன்னைக்குள்ள அறிவியல் வளர்ச்சி அன்னைக்கு இல்ல. அன்னைக்கு அந்த மக்கள் ரொம்ப என்ன செஞ்சாங்க? மார்க்கத்துல ரொம்ப ஈடுபாடானாங்கன்னு சொல்லி சொன்னா இன்றைக்குள்ள சூழ்நிலை அன்னைக்கு இல்ல. இன்னைக்கு நம்ம சொல்ல உதாரணம் தான், சஹாபாக்கள் இருக்க முடியுங்க. அவங்களுக்கு என்னங்க ஃபேஸ்புக் இருந்துச்சா, இன்டர்நெட் இருந்துச்சா? அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு என்ன எதிர்பார்க்காங்கன்னு சொன்னா சமகாலத்தில் ஏதாவது உதாரணம் இருக்குதா? அன்னைக்கு நடந்துச்சு, இன்னைக்கு நடக்குறாரு. அன்னைக்கு வரை யாராவது வாழ்றாங்களா? இன்னைக்கு முஸ்லிம்கள் இன்னைக்கு மார்க்கத்துல உறுதியா இருந்தாங்க, ஈமான்ல பிடிப்பா இருந்தாங்கன்னு சொன்னா அன்னைக்கு இருந்தாங்க, இன்னைக்கு இருக்காங்களா யாராவது? இந்த கேள்விகள் நம்மோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் சாதாரணமா கேட்கிறாங்க. இதற்கு கூட உதாரணங்கள் உண்டு. பதீஉ ஸமான் நூருதீன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் 1900களில் சொன்ன ஒரு தகவல், சாதாரணமான விஷயம் தான், ரொம்ப சாதாரணமாக சொன்னார். என்ன சொன்னார்னு சொன்னா, ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தினுடைய சூழல் மாறும். எப்படி மாறும் என்றால், இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, கரெக்டாக அரேபிய தீபகற்பத்தில் வாழக்கூடிய மக்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தை கர்ப்பமாக கொண்டிருக்கிறார்கள். வெகு விரைவில் அந்த அரேபிய தீபகற்பத்தில் வாழக்கூடிய மக்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தை குழந்தைகளாக பெற்றெடுப்பார்கள். இன்றைக்கு மேற்கத்திய கலாச்சாரம் அரேபிய தீபகற்பத்தை, அரேபிய கலாச்சாரத்தை, இஸ்லாமிய கலாச்சாரத்தை தன்னுடைய கர்ப்பமாக கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் அது இஸ்லாமிய கலாச்சாரத்தை குழந்தையாக பெற்றெடுக்கும். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது. 1900களில் ரொம்ப சாதாரணமாக சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு யதார்த்தத்தில் நடைமுறையில் இருக்குது. அரேபிய கல்ச்சர் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குது, வெஸ்டர்ன் கல்ச்சர் இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி எப்படி வந்துட்டு இருக்கிறாங்க, ஆய்வறிக்கைகள் பெறுகிறது. லட்ச மக்கள் இன்றைக்கு 2010 2011களில் இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி வந்திருக்கிறாங்க. 9/11க்கு பிறகு லட்சக்கணக்கான மக்கள் அமெரிக்காவில் இஸ்லாமிய மார்க்கத்தை வந்ததாக இன்னைக்கு ஆய்வுகள் தருகிறது. ஸ்பெயின்ல, சுவிட்சர்லாந்துல, லண்டன்ல, பிரிட்டன்ல இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி ஏராளமான மக்கள் இன்றைக்கு வர்றாங்க, ஆய்வறிக்கைகள் தருகிறது. அந்த மக்கள் வருவதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாமிய மார்க்கத்தில் சாமானியர்கள் இருப்பதை விட ஈமான் இருக்கிறாங்க. சாதாரண படிக்கிறோமா இல்லையா? நாம் குர்ஆனை படித்து ஹதீஸ்களை விளங்கி நாம் எந்த அளவுக்கு ஈமானோடு இருக்கிறோமோ, நம்மை விட அந்த மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் வீரியமாகவும் ஈமானில் உறுதியாக இருப்பதாக இன்னைக்கு தகவல்கள் வெளியாகுது. ஒவ்வொரு அரசாங்கங்களும் பயப்படுகிறது. இஸ்லாமோபோபியா, த்ரெட் டு யூரோப், ஐரோப்பிய நாடுகளுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக வரக்கூடிய அச்சுறுத்தல், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஷரியா சட்டம் அமெரிக்காவில் நடைமுறைக்கு வந்துவிடுமா என்ற அச்சுறுத்தல். இன்னைக்கு ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் பயப்படுது. காரணம், ஒட்டுமொத்தமாக அடிப்படையாக இருக்கக்கூடிய ஐரோப்பிய கலாச்சாரத்தை சார்ந்த நபர்கள் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. 80 வருஷ காலமாக ஐரோப்பிய கலாச்சாரத்திற்காக, மேற்கத்திய கலாச்சாரத்திற்காக வாதாடிய அடிப்படைவாதிகள் இஸ்லாத்துக்கு வர்றாங்க, இஸ்லாத்துல ஆழமா இருக்கிறாங்க. ஆய்வறிக்கைகள் தருகிறது தகவல். வர்ற மக்கள் சாதாரண இஸ்லாத்துல இருந்தோம், வாழ்ந்தோம், மனிதோம் இல்ல, ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு தான் புக்கர், சாரா புக்கர் என்ற பெண்மணி புளோரிடாவில் தனக்கென்று ஒரு அழகு நிலையத்தை, மேற்கத்திய பெண்களை எல்லாம் அழகுபடுத்தக்கூடிய அழகு நிலையத்தை நடத்தி கொண்டிருந்த பெண்மணி. இந்த பெண்மணி தரக்கூடிய ஸ்டேட்மெண்ட், நான் பெண் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. வந்த பிறகு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போய் கேட்கிறாங்க, எப்படி இஸ்லாத்துக்கு வந்தீங்க? இந்த பெண்மணி தரக்கூடிய தகவல் என்ன தெரியுமா? நான் என்னுடைய உள்ளத்தில் என்னை கட்டுப்படுத்தக்கூடிய, என்னை அடக்கி ஆளக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை நினைச்சேன். என்னுடைய கணவராக இருந்தாலும் சரி, என்னுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, என்னுடைய பெற்றோராக இருந்தாலும் சரி, என்னுடைய சமூகமாக இருந்தாலும் சரி, என்னை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இது வரைக்கும். என்றைக்கு நான் அல்லாஹ்வால் இறக்கி எழுதப்பட்ட திருமறை திருக்குர்ஆனை படித்தேனோ அதற்கு பிறகு எனக்கு ஒரு கட்டுப்பாடு வந்தது. என்னை இந்த குர்ஆன் கட்டுப்படுத்தியது. என்னுடைய எண்ணங்களுக்கும் என்னுடைய சிந்தனைகளுக்கும் இந்த குர்ஆன் தீனி போட்டது. என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் இந்த குர்ஆன் பதில் சொல்லியது. அன்றிலிருந்து நான் இஸ்லாமிய மார்க்கத்தில் கவர்ந்தேன். அன்றைக்கு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். இன்றைக்கு என்னுடைய அழகு நிலையத்தை நான் அப்படியே இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வுக்கூடமாக ரிசர்ச் சென்டராக மாற்றிட்டேன். இன்றைக்கு மேற்கத்திய கலாச்சாரத்தை சார்ந்த பெண்மணிகள் தரக்கூடிய தகவல், சுப்ஹானல்லாஹ், இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி லட்சக்கணக்கான மக்கள் டெய்லி வர்றாங்க இஸ்லாத்துக்கு. நெட்ல அடிச்சு பாருங்க, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்த மக்களுடைய தகவல் எடுத்து பாருங்க.
லட்சக்கணக்கான மக்கள் கணக்கு போடுது. பிரிட்டன்ல நாடாளுமன்றத்தில் பேசுறான், சொல்றான், மினிஸ்டர் அறிக்கை வர்றான், டோன்ட் ப்ரே இன் தி ஸ்ட்ரீட். நீங்க போய் வரக்கூடிய பாதைகளில் வீடுகள்ல வீதிகள்ல தொழாதீங்க. ஏன்? பள்ளிகள் நிரம்பி வழிகிறது. பள்ளிகள் முழுக்க நூற்றுக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வெற்றுகளிலும் வந்து தொழக்கூடிய அறிக்கைகள் வெளியே வருது. இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளி வாயில்களிலும் 4 அல்லது 5 ஜமாத்துகள் ஒரு பக்திக்கு போடப்படக்கூடிய தகவல் இன்னைக்கு வெளியாகுது. நான் ஒவ்வொரு நபருடைய அசருடைய நம்முடைய பள்ளிகள் நம்முடைய எண்ணிக்கையை பாருங்க, சாதாரணமாக சொல்லக்கூடிய தகவல் இன்னைக்கு. அந்த பள்ளி 10 வருஷமா 20 வருஷமா இருக்குது, அந்த அளவுக்கு அப்ப கூட்டம் இல்லை. இன்னைக்கு அதே பள்ளி வாயில்களில் 2 அல்லது 3 ஜமாத்துகள் போடப்படுறது, பள்ளியில இடம் இல்லாத காரணத்தினால. மறிக்கு வர்றான், பாதையில தொழாதீங்க, தொழுதீங்கன்னா நீங்க தொழக்கூடிய தொழுகையின் மூலமாக மக்களுக்கு இடையூறா இருக்குது, பாதையில தொழாதீங்கன்னு சொல்றான். என்ன விளங்குது? இன்றைக்கு மேற்கத்திய மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விரும்பி வர்றாங்க, இஸ்லாமிய கலாச்சாரத்தை விரும்புறாங்க, முஸ்லீமாக வாழ்வதை ஈமானுடைய ஒரு அங்கமாக நினைக்கிறாங்க, இந்த வாழ்க்கையுடைய லட்சியமாக நினைக்கிறாங்க. யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பிலிப்பைன்ஸில் வாழ்ந்த ஒரு பெண்மணி, தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சாதாரணமான விஷயம் அது. என்ன நடந்துச்சு? இந்த பெண்மணி ஒரு இன்டர்வியூ காண்டி போறாங்க. போன இடத்துல இன்டர்வியூ நடக்குது. அந்த கம்பெனியில் இன்டர்வியூ முடிந்த உடனே கை குலுக்குவதற்காக, கங்கிராட்ஸ் பண்ணுவதற்காக அந்த இன்டர்வியூ எடுத்த நபர் கையை கேட்கிறாங்க. அந்த பெண்மணி மறுபக்கத்திலிருந்து சொன்ன பதில், எங்களுடைய கலாச்சாரத்தில் இப்படி கிடையாது, முஸ்லிம்கள் அந்நிய ஆடவரிடத்தில் கடன் கொடுக்க கூடாது, இஸ்லாம் ஹராமாக்குது, நான் செய்ய மாட்டாத. எந்த பெண்மணி அந்த கம்பெனியோட இன்டர்வியூல செலக்ட் பண்ணப்பட்டாங்களோ அந்த பெண்மணி கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அதிகாரிக்கு பயங்கரமா கோபம் வருது. கோபம் சத்தம் போடுறாங்க, நீங்க எப்படி செய்யறாங்க? உங்க மார்க்கத்தில் நீங்க அந்த அளவுக்கு வீரியமா இருக்கீங்களா? அவ்வளவு வீரியமா இருந்தா அப்படி ஒரு பெண்மணியோட இன்ஸ்டிடியூட் தேவையில்லை, வெளியே போங்க. நீங்க அந்த பெண்மணி கேட்கிறாங்க, நான் கை கொடுக்கறதானே செஞ்சீங்க, உங்க வேலையை செஞ்சீங்க? இல்ல, நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொன்னேன், அதுக்காக எங்க வேலை தந்தீங்க. நான் கை கொடுக்காம இருக்கா வேலை தந்தீங்க? இல்ல, என்ன சொன்னாலும் உனக்கு வேலை தர முடியாது, வெளியே போ. அந்த பெண்மணி பிலிப்பைன்ஸுடைய கோர்ட்ல இந்த கேஸ் நடத்துறாங்க. கேஸ் நடத்தி அந்த கேஸுக்குண்டான கடைசி முடிவு என்ன தெரியுமா? அந்த பெண்மணிக்கு அதே கம்பெனியில் அதை விட உயர்ந்த சம்பளத்தோடு வேலை கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் எந்த நபர் அந்த பெண்மணியை வேலையிட்டு தூக்குனானோ, வேலை தரமாட்டேன்னு சொன்னானோ, அந்த நபருடைய வேலை நீக்கம் செய்யப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் மேற்கத்திய பெண்மணிகள் மார்க்கத்தில் ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. இப்படி ஏராளமான உதாரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம். தற்காலத்தில் நடக்கக்கூடிய, கண்ணுக்கு முன்னால் நடக்கக்கூடிய உதாரணங்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை மேற்கத்திய மக்கள் இன்றைக்கு விரும்பி என்ன செய்யறாங்க? இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுறாங்க. இன்றைக்கு நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை எந்த இடத்தில் இருக்கிறோம், எவ்வளவு ஆசையோடு இஸ்லாத்தில் இருக்கிறோமோ, நாம் இன்றைக்கு இஸ்லாத்தை விரும்பி இருக்கிறோமா, தியாக உணர்வோடு இருக்கிறோமா என்பதை எல்லாம் யோசித்து பார்க்க முஸ்லிம்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தில் இஸ்லாத்தோடு வாழ்ந்து இஸ்லாமியராக மரணிக்கக்கூடிய நல்லதொரு மரணத்தை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இதை நிறைவு செய்கிறேன். வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.